நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபரானஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜ் டிஸ்கிரிப்ஷனுக்கும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஃப்ரீ ஏர்னிங் டைப் தான். அந்த ஃப்ரீ ஏர்னிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு தான் ஓகேங்களா. அந்த ரெண்டு பண்ணி நம்மளால் ஒரு 200 300 இந்த மாதிரி ரீச் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வித்ரா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. உங்களால் கேப்பபிளாக இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு ரெஃபர் பண்ண முடியும் நிறையா அப்படின்னா இதை வந்துட்டு பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதே ரொம்ப லேட்டாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஒர்க் ஆகாது, அதையும் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு ப்ரோ நீ போடுறது எல்லாமே ஃபேக்காக இருக்குது ப்ரோ அப்படின்றீங்க. பட் என்ன பண்ணுறது, அந்த ஆன் டைமில் ட்ரை பண்ணால் மட்டும் தான் பேமெண்ட் எடுக்க முடியும். நானுமே எடுத்திருக்கேன். அண்ட் தென் இந்த மாதிரி ஃப்ரீ ஏர்னிங்னு போடுற எதுலேயுமே நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நாங்கள் சொல்லிக்கிறேன். அந்த நான் போடுற எதுலேயுமே ஓவர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அதாவது மினிமம் பேக்கேஜ் போடுறதுனா போட்டுக்கோங்க. ஒரு 600 சஜஸ்ட் பண்ணுறேன்னா அது போடுங்க, 200 சஜஸ்ட் பண்ணுறேன்னா அது போடுங்க ஓகேங்களா. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு ப்ரோ அதிகமாக இன்கம் வரணும் ப்ரோ அப்படின்ட்டு நீங்கள் போட்டுக்கு இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் போட்டுறீங்க. அதே நானும் அது பார்த்திங்கன்னா நான் பார்த்துட்டு எனக்கு கீழே வந்திருக்கீங்க அப்படின்னா நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரீஃபண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நான் பண்ணிடுறேன். அதே எனக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் போடும் மூலம் தென் ப்ரொமோஷன்ஸ் போடும் மூலம் தான் எனக்கு வந்துட்டு அமௌண்ட் அப்படிங்கிறது வருது ஓகேங்களா. அதே நான் வந்துட்டு இதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2-3 சேனல் வச்சுருக்கேன் ஓகேங்களா. அதனால் எனக்கு வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இருக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதே நீங்கள் வந்துட்டு இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் லாஸ் பண்ணிவிட்டு ப்ரோ லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லாமல் ஏதோ 1-2 வெப்சைட்டு ஒர்க்கிங்கில் இருக்கும்போது நான் பேமெண்ட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு சொல்லுவேன். அந்த மாதிரி இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே இப்போ ஃப்ரீ ஏர்னிங்னு சொல்கிறது எதுவுமே யூஸ் பண்ணாங்க. அது எப்படின்னா அதை வந்துட்டு ஃப்ரீயாக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் அதில் ரெக்கமெண்டும் பண்ண கிடையாது ஓகேங்களா. அது வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கடைசியில் என்ன சொல்கிறீங்க, அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பார்க்குறக்கு. ஸோ என்ன பண்ணுங்கள், இதை இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வெப்சைட் இதுதான். SVP லைட்டுன்னு சொல்லிட்டு இதனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர், ஓடிபி, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதெல்லாம் போட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் ரிவார்டாக 8 ரூபி அப்படின்றது வரும். 8 ரூபி அப்படின்றது வரும் இல்லையா. அண்ட் தென் செக்இனுக்கு டெய்லியும் 10 ரூபா அப்படின்றது வருது. மினிமம் டெபாசிட் 400, மினிமம் வித்ராவல் 300 ஓகேங்களா. நமக்கு வித்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 7 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எவ்ரிடே ஓகேங்களா. அது ரீசார்ஜ் ரிவார்டு கொடுப்பாங்க, பட் ரீசார்ஜ் பண்ண வேணாம் ஓகேங்களா. அதே எல்லாம் ஜாயின் கொடுத்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் நமக்கான சைன்இன் கோடு அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா. இதில் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃப்ரீ பேக்கேஜ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிப்போம். ஃப்ரீ பேக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் ஏதோ அமௌண்ட் வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் மினிமம் பேக்கேஜ் 315 இருக்குது. இதில் இன்கம் பார்த்திங்கன்னா 108 ரூபா வர மாதிரியெல்லாம் இருக்கும். பட் இதெல்லாமே ட்ரை பண்ண வேணாம் ஓகேங்களா. நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், ஃப்ரீயாக தான் ஏர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பார்க்கலாம். நீங்கள் போய்ட்டு டேரெக்டாக அதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு பேமெண்ட் வரும். ஒரே ஒரு பேமெண்ட்டு மட்டும்தான் வருது. நான் டெஸ்ட் பண்ண வரைக்குமே எனக்குமே ஒரு பேமெண்ட் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு பெண்டிங்கில் விழுந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 1000 ரூபா போடுறீங்க, 2000 ரூபா போடுறீங்க, இல்லை 3000 போடுறீங்க, இங்கே பார்த்திங்கன்னா 20,000 ரூபா போட்டு வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் போடுறீங்க அப்படிங்கும்போது அது வந்துட்டு ஒரு பேமெண்ட்டு வந்துட்டு மீதி பேமெண்ட்டெல்லாம் வரல அப்படின்னா உங்களுக்கு தானே எக்ஸ்ட்ரா லாஸு. ஸோ அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அந்த இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பழக்க தோசையில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போனீங்கன்னா போதும், உங்களுக்கு அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கும் இந்த வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க நான் வந்துட்டு எப்படி இதில் ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி செக்இன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அதில் செக்இன் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நான் பார்த்திங்கன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஜாயின் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இங்கே இருக்கு இல்லையா, இந்த காண்டாக்ட் அஸை செலக்ட் பண்ணிட்டு டெலிகிராம் சேனல் இருக்கு இல்லையா, அதில் ஜாயின் பண்ணிக்குவோம். அங்கே கோட் இருக்கும், அதை காப்பி பண்ணிட்டு வரேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கோட் கொடுத்துருக்காங்க. இந்த கோடை காப்பி பண்ணணும் ஓகேங்களா. இது வந்துட்டு சம்டைம்ஸ் கிளிக் பண்ணாலே காப்பி ஆகும். இப்போ காப்பி ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இது எப்படி ரெடீம் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு திருப்பி இங்கே பேக் வந்துட்டு செக்இன் அப்படின்னு இருக்குல்லையே, அதில் போய்ட்டு சைன்இன் கோட்னு இருக்கும். இந்த கோடை கொடுத்துட்டு ரிசீவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 10 ரூபா அப்படின்றது வந்துடும். சைன்இன் சக்சீட்டர்னு வந்துருச்சா. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அமௌண்ட் வந்துட்டு பேலன்ஸில் ஆட் ஆயிரும். நான் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா 10 ரூபா ஆட் ஆயிடுச்சு இல்லையா. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் ரெஃபர் பண்ணணும். அதுக்கு இந்த ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போய்ட்டு காப்பி கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க உங்களுக்கு கீழே அப்படிங்கும்போது அது வந்து உங்களுக்கு 8 ரூபா அப்படின்றது ஒவ்வொரு பர்சனுக்குமே ஆட் ஆகும். ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ரெஃபர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இன்கம்மை ஜென்ரேட் பண்ணி வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதே இதில் வந்துட்டு வேறு எதுவும் பெருசாக ஆப்ஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே கலர் ப்ரொடிக்ஷன் ரிலேட்டடான நிறையா ஆப்ஸ் எல்லாம் போட்டு
போட்டுருக்கோம். அதே நானுமே பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் நாளாக பண்ண முடியல, ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், மற்ற சேனலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுனால கலர் ப்ரெடிக்ஷன் அப்படின்றது என்னால் பண்ண முடியல. ஆஸ் சூன் அஸ் நான் வந்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் டைம் எல்லாம் மேனேஜ் பண்ணேன் அப்படின்னா என்னால் வந்து ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும். அப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு பொறுத்த வரைக்கும் கலர் ப்ரெடிக்ஷன் வந்து மேக்ஸிமமான அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ரிசீவ் ஆகிட்டுருக்கு. ஸோ கலர் ப்ரெடிக்ஷன் அப்படின்றது நீங்கள் வந்துட்டு அவங்க டெலிகிராம் சேனலில் போடுவாங்க, ப்ரெடிக்ஷன் போடுவாங்க. அதை பொறுத்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஓனாக பண்ணுறதுனா ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் ஓனாக பண்ணுறது யோசிச்சு பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு சொல்கிறாங்க, அதை கேட்டு ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கலர் ப்ரெடிக்ஷன் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனலில் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன், பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே டெய்லி போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்து நீங்களும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சைபர் இன்ஃபோ. டாடா பை பை, டேக் கேர்.